ஹாய் காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமையல்னா ஊடான் வறுவல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, பூவு, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, கருப்பிலை, பட்டை மிளகா, பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம் அரைத்தது, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, மிளகாய், சிராய், ஊடான் மஞ்சத்தூள், உப்பு, சோள மாவு போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம், தேங்காய் பூ அரைச்சிது. இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாமா? ஓகே காய்ஸ், நான் ஊடான் பொரிச்ச எண்ணெயிலே தான் பட்டை, பூவு, ஏலக்காய் இதெல்லாம் போட போகிறேன். அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் சிராய் போட்டுருங்க. பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பட்டை மிளகாய், இப்பொழுது அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் ஊற்றிடுங்க. இப்பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதோடு சேர்த்துடுங்க. இப்போது அதனோட தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்பொழுது பட்டை மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. வறுவலுக்கு பட்டை மிளகாத்தூள் மட்டும்தான், உங்கள் காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், சீரகத்தூள் கொஞ்சம் 2 கரண்டி போட்டுக்கோங்க. கரம் மசாலா, அவ்வளோதான். எல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி விடாதீங்க. இப்போது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சுல, அந்த சாந்தில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாதாம், முந்திரி, தேங்காய் பூ ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்பொழுது பொரிச்சு வச்சிருக்கிற ஊடானை அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது நம்மளோட ஊடான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அடைச்சிட்டு ஓகே காய்ஸ், நம்மளோட ஊடான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பு அடைச்சிட்டு பானையில் எடுத்து போட்டேன். இப்போ கருப்பிலை கொஞ்சம் தூவிட்டு அதுடன் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிங்க. ஸோ அவ்வளோதான். நீங்களும் இந்த சமையலை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி.